ஐயா மற்றும் சின்னையா அவர்களே இதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற அனைவரையும் வருகை வருகை வருகையோட வரவேற்று நம்முடைய சின்னையா அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதனை முழுமையாக கேட்டு நாம் அனைவரும் நாடிப்பேட்டை கேட்க மாட்டோம் உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய சின்னையா அவர்கள் வருவதில் நமக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வருக வருகிற அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் அனைவரும் தயவுசெய்து அமைதியாளர்கள் நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளராக இருந்த சமூக போராளி மருத்துவர் ஐயா திசையை வழங்கி ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நாளைய தமிழகம் நம்முடைய எதிர்காலம் அனைவரும் எழுந்திருந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு சின்னையாளர் சார்ந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அமைதியாக கமலமாறன் போடு மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே வரையிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மாநகர நிர்வாகிகள் ஸ்கூல் வாசல்ல அங்கே பார்த்தா அந்த மாங்காய் பற்ற வைப்பாங்க, உப்பு போட்டு மிளகா போட்டு நெல்லிக்காய் போடுவாங்க, அந்த புளி முட்டாய் தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க ஸ்கூல் வாசல். இன்னைக்கு போய் பார்த்தா ஸ்கூல் வாசல்ல கஞ்சா பழம் வைக்கிறான், கஞ்சா ஸ்டாம்ப் வைக்கிறான், மாத்திரை வைக்கிறான், போதை வைக்கிறான். இதுதான் நடந்தது மாநில. இதெல்லாம் வைக்கிறது அரசு போலீஸுக்கு தெரியாதா, அரசுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான். ஏன்னா அதுல என்ன வருது? கமிஷன் வருது. இந்த மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து அது யார் பார்த்தா தீர்மானம் அதிலே மிரட்டி அதை எஃப்ஐஆர் போடுவதற்கு 1 வாரம் போராட்டம் செய்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடும். எவ்வளவு கொடுமை இதெல்லாம். அடுத்தது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான உரிமை. இதெல்லாம் ஒன்றா நான் சொல்றேன். நான் எதுக்கு நம்ம போறோம்னு யாராவது கேட்டாலும் எல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இப்போ ஒரு தீர்மானம் போட்டோமே, என்னன்னு போட்டோம்? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் நம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை போட்டோம். அது என்னுடைய உரிமை. என் மண்ணில் நீ தொழிற்சாலை கொடுக்கிற, என் மண்ணின் மக்களுடைய நிலத்தை நீ விடுகிற, அதுக்கு நான் வரி கட்டுறேன். அந்த தொழிற்சாலைகளுக்கு நீ இலவசமா மின்சாரம் கொடுக்குறீங்க, இலவச பட்டா கொடுக்குறீங்க, இலவச நிலத்தை கொடுக்குறீங்க, இலவச ரோடு போடுறீங்க, இலவச கரண்ட் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. வேலை கொடுப்பது என்னுடைய உரிமை, கிடைப்பது என்னுடைய உரிமை. அந்த உரிமை சம்பந்தமாக தான் நான் வரப்போறேன். விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். ஒரு விவசாயம் செய்வதற்கு விவசாயிக்கு உரிமை இருக்கு. அதற்கு அரசு என்ன செய்யணும்? பாலாத்திலையா ஒரு தடுப்பு நிறுத்து, நீர் பாசன திட்டங்களை நிறைவேற்று, காவிரி பாலை ஏரியா தூர்வாரு. இன்னும் கூடுதலாக விவசாயம் செய்வதற்கு அரசு காவாய் மழை காலத்தில் மழை கொண்டு சுத்தப்படுத்தும். அப்பதான் நான் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நான் விவசாயம் செய்த பிறகு என்னுடைய விளை பொருளுக்கு விலையை கொடு, விலை நிர்ணயம் செய். இது விவசாயிகளுடைய உரிமை. இதைத்தான் சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதற்கு
கொடுமை. இவன் ஏன் தெரியுமா தடுப்பணை கட்டல பாலாத்துல? ஏன் கட்டல? மணல் கொள்ளை. தடுப்பணை கட்ட அங்கே தண்ணி நிற்கும். தண்ணி நின்றுதுன்னா மணல் எடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ காலமா நம்ம போராட்டி பண்ணி தடுப்பணை கட்ட. அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டா ஒட்டுமொத்த வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி அது எல்லாமே அடங்கும். அடுத்தது அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். ஒவ்வொரு ஆபீஸ்லயும் போய் நிக்கணும். என்ன நிக்கணும்? அப்ளிகேஷன் போட்டு மேல இருந்து கீழே பியூனு கிளர்க்கு ஆபீசர் இந்த ஆபீசர் காசு கொடுத்து திருப்பி அங்கிருந்து சூழ்ச்சி போட்டு காசு கொடுத்து இதெல்லாம் நம்ம ஆட்சியில் இருக்காது. ஆன்லைன் வந்ததுன்னா தான சர்டிபிகேட் கொடுக்கணும். அதை பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதை கொடுப்பதற்கு அரசுடைய கடமை இருக்கிறது. அடுத்தது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். ரெண்டுமே, ஹெல்த் எஜுகேஷன். எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு இலவசமாக கட்டணமில்லா சுமையில்லா கல்வி கிடைப்பதற்கு, இலவச கல்வி கிடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுடைய கடமை. அந்த கடமையில செய்யறாங்க. அந்த கடமையை வித்துட்டு இருக்கிறோம். கூவி வித்துட்டு இருக்கிறோம். அதே போன்ற என்னுடைய உரிமை என்ன? நல்ல தரமான மருத்துவம் கிடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதை கொடுப்பது அரசுடைய கடமை. மருத்துவம் தரமா கிடைக்குதா? மருத்துவம் முதல்ல கிடைக்குதா? இல்ல. பணம் வச்சுதான் கிடைக்கும். இல்லாதவர்களுக்கு இதுதான் நடக்குது. இதெல்லாம் மக்களை தட்டி எழுப்பி நம்ம கேட்போம். இது ஏதோ பாட்டாளி மக்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. அடுத்தது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. I have a right to be free from alcohol and drug harm. எனக்கு உரிமை. ஆனா என்ன நடக்குது? என் வீட்டுக்கு நான் போக முடியல. வீட்டுக்கு போறதுல 2 டாஸ்மாக் கடையில் அங்க குடிச்சிட்டு அங்கங்க தகராறு பண்ணிட்டு பயந்து போவேன். அதெல்லாம் அப்படிதானே இருக்குது. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, அங்க கடையை திறந்துட்டு அங்க போறப்பெல்லாம் கேள்வி பண்ணிட்டு ரோட்ல படுத்து குடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன உரிமை? நான் தைரியமா போகணும், எங்கன்னா போகணும். ஆனா பயந்து போகும். அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். நகர்ப்புற வளர்ச்சியை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. கிராமத்துல வேலை இல்லை, விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. இதனால என்ன பண்ணிடுறாங்க? கிராமத்துல எங்க போறாங்க? நகரத்துக்கு குடியேறாங்க. ஏதோ நம்பிக்கையில போறோம். நிறைய பேர் எங்க போறாங்க? சென்னைக்கு போறாங்க. பிறகு சென்னை சார்ந்த நகரங்கள்லாம் போய் வேலை செஞ்சு போறாங்க. அமைச்சர் சொல்லிட்டு இங்க இருந்து ராணிப்பேட்டையில இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின், ராணிப்பேட்டையில இருந்து சென்னைக்கு ட்ரெயின். கோரிக்கை வச்சு தீர்மானம் எதுக்கு? இங்க வேலை இல்லை, சுத்தி இருக்கிற கிராமத்துல வேலை இல்லை, இங்க வராங்க, ராணிப்பேட்டை நகர்த்து வராங்க. அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுதான் ரைட் டு சஸ்டைனபிள். 10வது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் என்ன? நம்மை சுற்றி இருக்கின்ற நீர், நிலம், காற்று தூய்மையா இருப்பது என்னோட உரிமை இருக்கிறது. அதை கொடுப்பதில் அரசு கடமை. நம்ம இருக்கிறாரு, அவரு பாரம்பரியமா அவர் பாட்டை கொண்டு பாட்டை கூட்டாக்கிட்டு எல்லாமே இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காலகாலமா அதான் இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் திடீர்னு ஒரு தொழிற்சாலை கட்டுது. தொழிற்சாலை வந்து காத்து மாசப்படுறான், நிலத்தடி நீரை மாசப்படுத்த, நிலத்தை மாசப்படுத்திக்கிறான். அது அரசு அதை செய்யக்கூடாது. நான் காலகாலமா இங்க இருக்கிறேன், நீதான் புத்தா கட்டியிருக்கிறேன். எனக்கு உரிமை என்ன உரிமை? எனக்கு சுத்தமான காத்து நான் சுவாசிப்பதற்கு எனக்கு உரிமை. சுத்தமான
தண்ணி நிலத்தடி நீர் கிணத்துல தண்ணி சுத்தமாக குடிக்கலாம், அது உரிமை இருக்கான அந்த உரிமைகள் எதுவுமே அரசு கொடுப்பது கிடையாது. இது நம்முடைய உரிமையா? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது விட்டா நான் 5 மணி நேரம் பேசுவேன். ஆனா அதெல்லாம் இல்லை, பேச போறது கிடையாது. இதை நாம் எல்லாரும் களத்துல இறங்குவோம், மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம், மக்களை தெளிவுபடுத்துவோம், மக்களை திரட்டுவோம், பெண்களை திரட்டுவோம், இளைஞர்களை திரட்டுவோம். ஆளுங்கள் இளைஞர்களே, ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம். வீட்டுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது. சமூக நீதிக்கான துரோகிகள் திமுக, இடஒதுக்கீட்டு துரோகிகள், வன்னியர்களுக்கு துரோகிகள், துரோகிகளை அகற்றுவோம். இன்னொன்று, நமக்குள்ள இந்த பதிவு அவன் பதிவு போடுறது, மாற்றி போடுறது, எங்க போடுறதுலாம் நம்ம கோபத்தை யாரோட காமிக்கணும்? இந்த சமுதாயத்துக்கு துரோகி, இடஒதுக்கீட்டு துரோகி, 4 வருஷமா கொடுக்குற சொல்லி நம்பிக்கை துரோகி திமுக, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக, அவர்களை நோக்கி நம்முடைய பலம், நம்முடைய எல்லாமே நம்ம. ஏன்னா இது சும்மா இன்னும் ஆண்டாங்கன்னா அவ்வளவுதான். வரப்போறதுல தப்பி தவறி, வரப்போறதுல தப்பி பேசி சொல்லுவோம். மறுபடியும் வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். யாருமே நிம்மதியா வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது, நிம்மதி வாழவே முடியாது. எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு சொரண்டி மண்ணையும் மக்களையும் சொல்லணும். சாராயத்திலிருந்து அதிலே ஊழல் செய்யும், எதிர்பார்த்தாலும் ஊழல் 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 கொள்ளடிச்சு திமுக ஆட்சியாக காலம் வந்துவிட்டது. The countdown has begun. Countdown for the end of the DMK government has begun. Countdown ஆரம்பிச்சிட்டோம். இனி நம்ம ஒவ்வொன்றா நம்ம முன்னேறுவோம், ஒற்றுமையாக நம்ம செயல்படுவோம். நம்முடைய நோக்கம் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், நமக்கு சுற்றுச்சூழல் எல்லாம் சொன்ன இதுதான் நம்முடைய அடிமட்ட கொள்கை. ஐயா அவர்கள் வகுத்த கொள்கைகள் இதுதான். நம்ம ஐயா அவர்கள் கொள்கைகள் வகுத்தது இது எல்லாமே பார்த்து இந்த 10 பாயிண்ட்ல எல்லாமே வந்துடும். அதனால இதை நாம் நிலைநாட்டு, அதற்காகத்தான் இந்த நடைபெறும், நம்முடைய நடைபெறும். இது என்னுடைய நடைபெறும், நம்முடைய நடைபெறும். அவர்களுக்கு திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக ஒன்றாக இருப்போம், ஒன்றுமையாக நாம் செயல்படுவோம். இதெல்லாம் நாம் செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே எங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம் வருங்காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். குரோமியம் ஃபேக்டரி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடிட்டாங்க. ஆனா மூடின அந்த குரோமியம் ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் குரோமியம் அப்படியே தேங்கி கிடக்குது. தேங்கி கிடக்கிற குரோமியம் என்ன ஆகணும்? மண்ணில் போய், மழை காலத்தில் மண்ணில் போய் ஊறி 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 நீங்க குடிக்கிற தண்ணியிலையும், நீ குளிக்கிற தண்ணியிலையும் அப்படியே நிலத்தடி நீரில் போய் கலந்துருச்சு. இந்த குரோமியம் கலந்த நீரை நம்ம சாப்பிட்டா 100 விழுக்காடு கேன்சர் வரும். 99 கிடையாது, 100 விழுக்காடு கேன்சர். எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதை அரசுக்கு தெரிந்தும் அதை அகற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. நம்ம போராட்டம் பண்ணா ஒரு ஆய்வு நடத்துவாங்க. ஏன் அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்னதான் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மக்கள், இங்க ராணிப்பேட்டை நகரத்தில் உள்ள மக்கள், இவங்களுக்கு மாசு இல்லாம வாழ முடியாத, வாழக்கூடாத? ஏன் இந்த மாவட்ட ஒரு அமைச்சர் வேற இருக்கிறாரு, இந்த தொகுதியை சார்ந்தவர், அவரு கூட அக்கறை இல்லையா மக்கள் மீது? அவர் வாக்களித்த மக்கள் மீது அவர் அக்கறை இல்லையா? அவர் வாக்களித்த மக்கள் என்ன கேன்சர் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரா? 4 ஆண்டு காலம் அமைச்சரா இருக்கிறாரு. ஏன் அதை தூய்மைப்படுத்தி அகற்றுவது ஏன் முன்னேற முடியாது?
இதுக்கு எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் எல்லாம் போட்டோம். நடக்குது. இதெல்லாம் இங்க இந்த நடைபயணத்தில் நம்ம சொல்ல போறோம். இந்த நடைபயணம் எதுக்கு? நான் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி, வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை. என்னையா கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம். எங்களுக்கெல்லாம் அப்படியே சிங்குக்கு பயந்து என்ன இப்படி ஒரு கலாச்சாரம். நாங்க நினைச்சோம் ஏதோ அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே விழுந்துட்டாரு அப்படி பண்ணிட்டாரு நினைச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் பார்த்தேன். துப்பாக்கிகள் குறிப்பாக ஓடுற வண்டி, இவனும் 2 பேரும் வண்டியிலே பைக்ல போறாங்க, அவரும் வண்டியில போறாங்க. ஓடுற வண்டியில மூவ் ஆகிற வண்டியில குறிப்பா சொல்றதுன்னா இது அமெரிக்காவில தான் நடக்கும். ஆனா இங்க நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டத்துல, இந்த பகுதியில நடக்குதுன்னா என்ன கலாச்சாரம்? இதற்கு யார் காரணம்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர்தான் காவல்துறை அவரிடம் தான் இருக்கிறது, இலாகா காவல்துறை அவரிடம் தான் இருக்கிறது. அவர் தான் பொறுப்பு அமைச்சர். இப்படி ஒரு கலாச்சாரம் எங்க போகுது தமிழ்நாடு? ஆனா இப்ப பேருக்கு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். காப்பாற்ற முடியல, ஒரு உயிர் போனது.